இன்னைக்கு எங்க வீட்ல இருக்கிற வெத்தலை கொடிய பத்தி ஒரு வீடியோ பார்க்கலாமா? வெத்தலை கொடிய வளர்க்கணும்னு ஆசை எங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அம்மா வீட்ல வெத்தலை கொடி செம்மையா வளர்ந்துருக்கும். அப்படியே அவங்க வந்துட்டு வேப்பமரம் பக்கத்துல இருக்கும். அந்த வேப்பமரத்துல ஏத்தி விட்டுருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த வெத்தலை கொடிக்கும் வேப்ப மரத்துக்கும் சூப்பரா இருக்கும் பார்க்கவே. சரி நாமளும் நம்ம வீட்ல அம்மா வளர்க்குற மாரியே வெத்தலை கொடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்துச்சு. உடனே நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நர்சரிக்கு போயிட்டு எங்க அம்மா சொன்ன டிப்ஸ்ல வெத்தலை கொடி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெத்தலை கொடிய வீட்டுக்கு முன்னாடி வச்சா தான் நல்லதுன்னு சொன்னாங்க. சரி நானும் என் வீட்டுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி பார்த்தேன். இந்த ஒரு தென்னை மரம் மட்டும் தான் இருந்துச்சு. சரி நாம தென்னை மரத்துக்கு கீழேயே வெத்தலை கொடிய நட்டு வச்சிடலான்னுட்டு நட்டு வச்சுட்டேன். எந்த அளவுக்கு தண்ணி குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு வெத்தலை கொடி நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதே மாரி நானும் தண்ணி அடிக்கடிக்கு குடுத்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வெத்தலை கொடி நல்லா வளர வளர தென்னை மரத்துல புடிச்சு ஏத்தி விட்டேன். அதுவும் தென்னை மரத்த நல்லா புடிச்சுட்டு வளர ஆரம்பிச்சுது. இப்ப பார்த்தீங்கன்னா, என் வெத்தலை கொடி கீழ இருந்து தென்னை மரத்துக்கு மேல லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு, அப்படியே அந்த தென்னை ஓலை இருக்கு இல்லையா? அந்த தென்னை ஓலைய புடிச்சுட்டு, அப்படியே மேல படர்ந்து போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என் வெத்தலை கொடியில இந்த மாரி குட்டி குட்டியா பூ வச்சிருக்கு. அப்புறம் வெத்தலை கொடிய நாங்க பறிக்காமலாம் இல்ல. வீட்ல சாமி கும்பிடும்போது, முருகருக்கு வெத்தலை தீபம் ஏத்தும்போது, அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போம்போது ஆஞ்சநேயருக்கு வெத்தலையில மாலைலாம் கட்டி எடுத்துட்டு போவோம். அப்புறம் நாங்களே எங்களுக்கு சளி பிடிச்சிருக்குது, இரும்பலா இருக்குது, ஒரு மாரி தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்னா, டெய்லி ஒரு ஒரு வெத்தலைய பறிச்சு சாப்பிட்டுட்டு வருவோம். அப்ப சீக்கிரமா சரியாயிடும். இப்ப நான் வச்ச வெத்தலை கொடி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு.